நான் உங்கள் மாது பாலாஜி பேசுகிறேன். இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் நான் அமெரிக்காவுக்கு ட்ராவல் பண்ண போகிறேன். எஸ்பெஷலி பே ஏரியா. ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 21 2 நாளும் அங்கே கிரேசி மாப்பிள்ளை அப்படின்ற நாடகம் MNM கிரியேஷன்ஸ் திரு டிடி ரவி அவர்கள் எழுதி டைரக்ட் பண்ண நாடகம். அதில் நான் நடிக்க போகிறேன். நான் வந்து கிரேசி மாப்பிள்ளையாக நடிக்க போகிறேன். இது ஒரு நல்ல நகைச்சுவை நாடகம். கிரேசி மோகனுக்கு ட்ரிபியூட்டாக இருக்கணுங்கிறதுக்காக மோகன் மாதிரி வரிக்கு ஜோக்கு இருக்கிற மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு எழுதியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது ஸ்கிரிப்ட். நான் படித்து பார்த்தேன். இன்ஃபேக்ட் அவங்க குழு இங்கே வந்து போதே நான் வந்து அவங்க நாடகத்தை போய் பார்த்தேன். அவங்க எல்லாருமே ரொம்ப லவ்லி ஆர்டிஸ்ட். எங்கூட ரொம்ப நல்லா பழகினாங்க. இந்த நாடகங்கள் வந்து கிரேசி மோகனுக்கு ட்ரிபியூட்டாக அவங்க பண்ண போகிறாங்க. அவங்களாம் தேர் ஆல் பிக் ஃபேன்ஸ் ஆஃப் கிரேசி மோகன். ஸோ இப்போது போன வாரத்துலேருந்து டிக்கெட் சேல்ஸ்லாம் ஆரம்பிச்சிருக்கு. நல்ல சுறுசுறுப்பாக போயிருக்கு. எனக்கு என்னென்னா 2மே ஹவுஸ்ஃபுல் ஷோவாக போகணுன்னு எனக்கு ஆசை. ஸோ கிரேசி மோகனுக்கு கொடுத்த வரவேற்பை நீங்கள் எனக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கிரிப்டை படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு வீசாலாம் வந்துடுச்சு. ஸோ ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அங்கே வந்து நாடகம் நடத்துறதுக்கு. கண்டிப்பாக நீங்களாம் பெரு ஆதரவு கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த நாடகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டாண்டப் காமெடி மாதிரி ஒரு சமாச்சாரம் பண்ணலான்னு இருக்கேன். லைக் அதுக்கு டைட்டில் வந்து மை கிரேசி டேஸ் வித் மோகன் அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்கேன். ஏன்னா 45-50 வருஷமாக மோகனோடு இருந்து ஹியூமரை பயங்கரமாக சுவாசிச்சிருக்கேன். ஸோ ஹியூமரை என்னை விட ரொம்ப சிறப்பாக பக்கத்தில் இருந்து மோகனை அனுபவிச்சோமே வேறு யாருமே இருக்க முடியாது. ஏன்னா மோகனோட லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஹியூமர். ஒரு செகண்ட் கூட அதில் சோகமே கிடையாது. அவன் போனதுக்கப்புறம் எங்களுக்கு வந்தது தான் சோகம். பட் அவன்கிட்ட அது கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு நான் அனுபவிச்சிருக்கேன் ஹியூமரை. அதனால் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். முக்கியமாக இந்த நாடகத்தை ரொம்ப சின்சியராக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கிரேசி மாப்பிள்ளை 19 or 20 ஆகஸ்ட் அங்கே வந்துடுவேன். அங்கே வந்து ரிஹர்சல் பண்ணிவிட்டு பக்காவாக இதை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ சீக்கிரம் உங்கள் டிக்கெட்டை பதிவு பண்ணிக்கோங்க. எல்லோரும் வாங்க, குடும்பத்தோடு வாங்க. முக்கியமாக குழந்தைகள்லாம் அழிச்சிட்டு வாங்க. இது ஒரு ஃபீல் குட் ட்ராமா. ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு நகைச்சுவை சமாச்சாரம். ரொம்ப ஹிலேரியஸாக பண்ணியிருக்கார் ரவி. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதனால் நீங்களும் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ வாங்க, டிக்கெட்டை பதிவு பண்ணிக்கோங்க. வந்து நாடகத்தை என்ஜாய் பண்ணுறேங்க. தேங்க்யூ. மகிழ மாப்பிள்ளை